தை மாதம் என்பதே அறுவடைக்கான காலம். ஆடி மாதம் முதல் தொடங்கி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஆரம்பித்து அந்த காலகட்டம் முழுக்க மழை பெய்து அந்த மழையினால் பயிர் நன்றாக விளைந்து நெல்லெல்லாம் நன்றாக முற்றி கனிந்து அப்படி தலை சாய்த்து இருக்கக்கூடிய முதிர்ந்த நெல்லை அறுவடை செய்யக்கூடிய காலம் தை மாதம். இந்திரனுக்கான விழா அது என்றைக்கு நடக்கிறது? தை மாதத்தின் முதல் நாள் இல்லை, மார்கழி மாதத்தின் கடைசி நாளிலேயே. நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அல்லது அறுவடைக்கான பணிகளை தொடங்க போகிறோம் என்றால், இன்றைக்கு இந்திரா உன்னால் தான் நல்ல மழை பெய்தது. ஆண்டாள் நாச்சியார் கூட பாடினாளே, ஆழி மழை கண்ணா, ஆழி மழைக்கு அண்ணா என்று அந்த இந்திரனை கூப்பிட்டாளே, அந்த இந்திரனுக்கு நீ நல்ல மழை பெய்ததால் எங்களுக்கு நல்ல விளைச்சல், நன்றி என்று இந்திரனுக்கு நன்றி செலுத்துகிற நாள் தை மாதத்தின் முதல் நாள். அன்றைக்குத்தான் பெரும் பொங்கல் அல்லது சூரிய பொங்கல் என்று அழைக்கப்படுகிற பொங்கல் விழா. 4வது நாள் காணும் பொங்கல். மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடக்கிறது. இதோ வரக்கூடிய காலகட்டம் நன்றாக இருக்க போகிறது. எனவே உணர்வையும் உணர்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு எங்கள் சுற்றத்தோடும் நட்போடும் ஒருவரை ஒருவர் கண்டு களித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதே காணும் பொங்கல். உன் கூடு கலைஞ்சாலும் எங்க கூடு கலையாம காப்பாத்து. யார்கிட்ட? காகத்துக்கிட்ட. புகுந்தகம் பொங்கி வாழணும், பிறந்தகம் பேர் சொல்லி வாழணும். இது பிறந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, அண்ணன் தம்பிக்கு மாத்திரம் இல்லை. புகுந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும், பிறந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்ற உடனேயே நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா? பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாட வேண்டும். அதுவும் எப்படி? பெரிய பெரிய நகரங்களில் பொங்கலை கொண்டாடுவதை விட கிராமங்களுக்கு போய் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலிலேயே பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்மில் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். பொங்கல் பண்டிகை என்பது என்ன? சொல்லப்போனால் ஒரு நாள் பண்டிகை என்று சொல்வதை விட இதை 4 நாட்களின் பண்டிகை என்று சொல்லலாம். முதல் நாள், அதாவது போகி என்று சொல்லுகிறோமே அந்த நாள், அது இந்திரனை வழிபடுகிற நாள், இந்திரனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். பொங்கல் என்று சொன்னாலும் நமக்கெல்லாம் தெரியும், இந்த பொங்கல் பண்டிகை தை மாதத்தின் முதல் நாளில் வருகிறது. தை மாதம் என்பதே அறுவடைக்கான காலம். ஆடி மாதம் முதல் தொடங்கி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஆரம்பித்து அந்த காலகட்டம் முழுக்க மழை பெய்து அந்த மழையினால் பயிர் நன்றாக விளைந்து நெல்லெல்லாம் நன்றாக முற்றி கனிந்து அப்படி தலை சாய்த்து இருக்கக்கூடிய முதிர்ந்த நெல்லை அறுவடை செய்யக்கூடிய காலம் தை மாதம். அறுவடைக்கு பின்னர் நம்மிடத்தில் நிறைய வருமானம் கிடைக்கும். அந்த கால வழக்கப்படி அறுவடை நடந்த பின்னர் தான் கையில் வருமானம் இல்லையா? அதனாலே தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். கையில் பணம் இருந்தால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு திருமணம் நடத்தலாம், வீட்டிலே விசேஷங்கள் நடத்தலாம், குழந்தைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கலாம். இந்த அறுவடை நன்றாக நடக்க வேண்டுமென்றால் அதற்கு என்னெல்லாம் வேண்டும்? நல்ல மழை இருந்திருக்க வேண்டும். மழை இருந்திருந்தால்தான் வானம் பார்த்த பூமி நன்றாக விளையும். எனவேதான் மழைக்கு அதிபதியாக இருக்கிற இந்திரனுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறார்கள். இந்திரனுக்கான விழா அது என்றைக்கு நடக்கிறது? தை மாதத்தின் முதல் நாள் இல்லை, மார்கழி மாதத்தின் கடைசி நாளிலேயே. நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் அல்லது அறுவடைக்கான பணிகளை தொடங்க போகிறோம் என்றால், இன்றைக்கு இந்திரா
உன்னால் தான் நல்ல மழை பெய்தது. ஆண்டாள் நாச்சியார் கூட பாடினாளே, ஆழி மழை கண்ணா, ஆழி மழைக்கு அண்ணா என்று அந்த இந்திரனை கூப்பிட்டாளே, அந்த இந்திரனுக்கு நீ நல்ல மழை பெய்ததால் எங்களுக்கு நல்ல விளைச்சல், நன்றி என்று இந்திரனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். இதற்கு போகி பண்டிகை என்று பெயர் சொல்லுகிறோம். பழைய கால வழக்கத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டால் தெரியும். போகி அன்றைக்கு குப்பை கூடங்களை எல்லாம் ஒழித்து கட்டுவார்கள். பொங்கலுக்காக வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்கள். ஆனால் போகி அன்றைக்கு எந்த பழையதும் வேண்டாம் என்று வேண்டாத பழையதையெல்லாம் போக்கி கட்டுவார்கள். என்ன பொருள்? போக்கி என்பதுதான் போகி என்று ஆகிவிட்டது என்றும் கூட சிலர் சொல்வதுண்டு. இதற்கு என்ன பொருள்? பழையதெல்லாம் என்றால் எல்லா பழையதும் என்று பொருள் அல்ல. எதெல்லாம் எங்களுக்கு உதவாதவையோ, எவையெல்லாம் தீங்கானவையோ, எவையெல்லாம் தங்களுடைய பயன்பாடு அருகிவிட்டனவோ அவற்றையெல்லாம் ஒழித்து குப்பை கூளம் இல்லாமல் தூய்மையாக எங்கள் வீட்டை மாத்திரமல்ல, எங்கள் உள்ளத்தையும் வைத்துக் கொள்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற குப்பை கூளங்களை எல்லாம் ஒழித்து கட்டி உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்திரனே. இந்திர விழா நடத்துகிற வழக்கம் பழைய தமிழர்களிடத்திலே இருந்தது என்பதை சிலப்பதிகாரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். கிருஷ்ணன் கூட கோவர்தனத்திற்கு பூஜை எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அது இந்திர விழாவுக்கு மாற்றாக என்றுதான் சொன்னான். அப்படியானால் தொன்று தொட்டு இந்திர விழா நடத்துகிற வழக்கம் நமக்கு இருந்திருக்கிறது. அதனுடைய ஒரு வடிவம், ஒரு அம்சம்தான் போகி பண்டிகை. இதற்கு அடுத்த நாள், அதாவது தை மாதத்தின் முதல் நாள், அன்றைக்குத்தான் பெரும் பொங்கல் அல்லது சூரிய பொங்கல் என்று அழைக்கப்படுகிற பொங்கல் விழா. தை மாதத்தின் முதல் நாள் என்று சொல்லுகிறோமே, இந்த தை மாத கணக்கு என்ன? இதை மகர சங்கராந்தி என்பார்கள். சங்கராந்தி, சங்கிரமணம் என்றாலேயே சூரிய கதிர்கள் ஊடாக செல்கிற அந்த நிலையை குறிக்கும். சங்கிரமணம் என்றால் ஊடாக செல்லுதல். சூரியனுடைய கதிர்கள் ராசிகளுக்கு ஊடாக செல்கின்றன. மகர ராசியின் ஊடாக சூரிய கதிர்கள் செல்கிற மாதம்தான் மகர மாசம். தை மாதத்திற்கான இன்னொரு பெயர் மகர மாசம். அதனாலேதான் சூரிய கதிர்கள் மகர ராசிக்குள் நுழைகிற அந்த நாளை மகர சங்கராந்தி என்று அழைத்தார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு உத்தராயணம், தட்சிணாயனம் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஆண்டினுடைய 12 மாதங்களை 2ஆக பிரித்து 6 மாதம். அயனம் என்றால் பாதை என்று பொருள். பூமி உருண்டை இருக்கிறது. நடுவிலே பூமத்திய ரேகை. இந்த பூமத்திய ரேகைக்கு வடக்காக கடக ராசி, கடக ரேகை. அதற்கு கீழே இருப்பது மகர ரேகை, அக்ஷரேகை என்றும் சொல்லுவார்கள். கடக ரேகையிலே இருந்து சூரியனுடைய கதிர்கள் அப்படியே பூமி மீது விழுவது கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி போகும். இங்கே விழுந்து கொண்டிருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி 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 தெற்கு நோக்கி போகும். அதைத்தான் என்ன சொன்னார்கள்? வடக்கிலே இருந்து தெற்கு நோக்கிய பயணம் என்றார்கள். இப்படி விழுந்து கொண்டிருக்கிற கதிர்கள், இதுதான் இங்கே இருக்கிறது வளைவு, இங்கேதான் அந்த கடக ரேகை என்றால் இப்படி விழுகிற கதிர்கள் இப்படி டில்டாக்கி விடுகின்றன. அதை தட்சிணாயனம் என்று குறித்தார்கள். ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை தட்சிணாயனம், தக்ஷிண அயனம். இப்போது என்ன நடக்கிறது? மகர ரேகையிலே இருந்து கடக ரேகை நோக்கி அந்த கதிர்கள் வரப்போகின்றன. பிளானட்டரி மூமெண்ட்ஸ் காரணமாக, அந்த வளைவுகள் காரணமாக இப்போது கீழே இருந்து மேல் நோக்கி
தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி. அதைத்தான் உத்தராயணம் என்று சொல்கிறோம். உத்தராயணம் தொடங்குகிறது என்கிற போதே எங்களுக்கு சூரிய வெளிச்சம் இனிமேல் நிறைய கிடைக்க ஆரம்பித்துவிடும் என்கிற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்கு வருகிறது. தட்சிணாயனம் என்று சொல்கிறோமே, ஆடி மாதம் தொடங்கினால் கூட புரட்டாசி மாத காலகட்டத்தில் தான் பூமத்திய ரேகையை கடந்து அந்த கதிர்கள் சென்று விடுகின்றன தெற்கு நோக்கி. அதற்கு பின்னர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்கிற அந்த பகுதியில் இருக்கிற நமக்கு குளிர் அதிகப்பட்டுவிடும். அப்போது அந்த குளிரில் பயிர்கள் எல்லாம் மிகவும் செழிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே விதை இடப்பட்டு நாற்று நடப்பட்டு அவை வளர்ந்து கொண்டிருப்பவை இப்போது நன்றாக வளரும். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது என்றால் இனிமேல் எங்களுக்கு சூரிய கதிர்கள் வரும். புதியதாக அடுத்த பயிருக்கு சூரிய கதிர்கள் வரத் தொடங்கிவிடும் என்கிற மகிழ்ச்சி வந்துவிடுகிறது. குளிர்காலத்தினுடைய இருட்டு மெல்ல மெல்ல போய்விடும். தை மாதம் தொடங்கி நாங்கள் புதிய புதிய செயல்களை செய்வோம் என்கிற மகிழ்ச்சி வரும்போது அந்த மகிழ்ச்சிக்கு முகாந்திரமாக பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம். அறுவடையில் கிடைத்த அந்த அரிசி புத்தரிசியை பொங்கச் செய்து, பாலை பொங்கச் செய்து, வாழ்க்கை இப்படி பொங்கி பொங்கி சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் புத்தரிசி பொங்கல். இது சூரியனுக்கும் நன்றியை தெரிவிக்கிற நாள். ஏன்? சூரிய தேவனே, உன்னுடைய கதிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன, நீ எங்களுக்கு வருகிற ஆண்டில் நன்மையை தர வேண்டும் என்று அந்த கதிரவனை வரவேற்பதோடு முன்னாலேயே அந்த கதிரவனுக்கு நன்றியை செலுத்துகிற நாள். சென்ற ஆண்டும் நீ எங்களுக்கு உதவி செய்தாய் இல்லையா? உன்னால் தானே இந்த பயிர்கள் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. எனவே அதற்கு நன்றி சொல்லி இப்போது நீ வந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு வரவேற்பு. இதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். இந்த வயலை உழுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் அதற்கு பின்னர் நெற்கதிர்களை எல்லாம் போரடிப்பதற்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மாடுகள், பாலை பொழிந்து கொடுக்கக்கூடிய இந்த மாடுகள், எங்களோடு உழைக்கக்கூடிய, எங்களுக்கு உதவக்கூடிய இந்த ஜீவன்களுக்கும் இந்த விலங்குகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வகையில் பார்த்தால் மழைக்கு நன்றி, கதிரவனுக்கு நன்றி, மாடுகளுக்கு நன்றி, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாக இயங்குவதற்கு நன்றி என்றால் என்வாயர்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் என்வாயர்மெண்ட் கன்சர்வேஷன், இதை செய்யக்கூடிய இந்த வகையில் 4வது நாள் காணும் பொங்கல். அது என்ன காணும் பொங்கல்? மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடக்கிறது. இதோ வரக்கூடிய காலகட்டம் நன்றாக இருக்க போகிறது. எனவே உணர்வையும் உணர்ச்சியையும் பகிர்ந்து கொண்டு எங்கள் சுற்றத்தோடும் நட்போடும் ஒருவரை ஒருவர் கண்டு களித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதே காணும் பொங்கல். இந்த 4 நாட்களோடு இன்னும் சில கூடுதல் பண்டிகைகளையும் சில இடங்களில் கொண்டாடக்கூடும். அது அந்தந்த ஊரை பொறுத்து, அந்தந்த முறைகளை பொறுத்து. அப்படி கொண்டாடக்கூடிய கூடுதல் முறையில் கனுப்பொங்கல் என்று ஒன்று உண்டு. அது என்ன கனுப்பொங்கல்? காணும் பொங்கல் இல்லை, இதற்கு கனு என்று பெயர். பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோமே, அதற்கு அடுத்த நாள், அதாவது மாட்டுப் பொங்கல் அன்றைக்குத்தான் இந்த கனு வரும். அதிகாலையிலேயே பெண்கள் எழுவார்கள். முதல் நாள் பொங்கல் பானையில் மஞ்சள் குலையை கட்டி பொங்கல் வைத்திருப்பார்கள் இல்லையா? அந்த மஞ்சள் குலையிலே இருந்து ஒரு மஞ்சள் துண்டை வீட்டிலே இருக்கிற பெண்களிலேயே யார் மூத்தவரோ அந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு வருவார். மற்ற பெண்களை எல்லாம் வரிசையாக உட்கார வைத்து அவர்களுக்கு நெற்றியில் மஞ்சள் கீறுவார். மஞ்சள் என்பது
மங்களத்தை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை காட்டுவது. எனவே மஞ்சள் கீறி மங்களமாக தொடங்குகிறோம் என்று தொடங்குவார். அப்படி மஞ்சள் கீறி கொண்ட பின்னால் கணுப்பிடி வைப்பார்கள். கணுப்பிடி என்பது என்ன தெரியுமா? முதல் நாள் மீதம் இருக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், சாதம் இருக்கலாம், வெண்பொங்கல் இருக்கலாம். அந்த வெண்பொங்கல், சாதம், சோறு இருக்கிறது என்றால் அந்த சோற்றிலே கொஞ்சம் எடுத்து அதிலே மஞ்சள் தூளை கலந்து மஞ்சள் சாதம், குங்குமத்தை கலந்து செஞ்சாதம், செஞ்சோறு, இப்படி 4 வகைகள் கிடைத்தது. இது தவிர வடையோ இட்லியோ தோசையோ இருந்தால் அதையும் கூட எடுத்துக்கொள்வார்கள். ஈர்ப்பதை பொறுத்து இந்த மஞ்சள் குலையிலே இருக்கிற மஞ்சள் இலையையே எடுத்துக்கொண்டு கணுப்பிடி வைப்பார்கள். என்ன செய்வார்கள்? மஞ்சள் இலையை எடுத்துக்கொள்வார்கள். வீட்டிலே எங்கேயாவது உயரமான இடம், மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி, அது இல்லை என்றால் காகம் வரக்கூடிய ஓரிடம், அந்த இடத்திலே இந்த இலையை விரித்து, இலையை விரிப்பதற்கு முன்னர் அந்த இடத்தில் நீர் தெளித்து ஒரு சிறிய கோலத்தை போட்டு அதன் மீது இந்த இலையை விரித்து வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மஞ்சள் சோறு, செஞ்சோறு, வடை, இவற்றிலெல்லாம் 7 சிறிய துடுக்குகள் அல்லது 7 உருண்டைகள், 7 கவளங்கள், 7 பிடிகள், ஒவ்வொரு வகையிலேயும் 7 7, இதை போல எல்லோரும் வைப்பார்கள். இதற்குத்தான் கணுப்பிடி என்று பெயர். கணுப்பிடியை வைத்து காகத்தை அழைப்பார்கள். காகம் வந்து உண்ணும். கணுப்பிடிக்கு என்ன காரணம் சொல்வது உண்டென்றால், சகோதரர்களின் நன்மைக்காக செய்வது. அவரவர்கள், அந்த பெண்கள் தங்களுடைய அண்ணன் தம்பிகளின் நன்மைக்காக, அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வது என்று சொல்கிற வழக்கம். அப்படி சொல்லும்போது ஒரு சில இடங்களில் பார்த்தால் சில பாடல்களை கூட பாடுவார்கள். கணுப்பிடி வச்சேன், காக்காப்பிடி வச்சேன், காக்காய்க்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் சீமந்தம், பிறந்தகம் பேரோடு வாழ உடன் பிறந்தான் உசரமாய் வாழ என்று பாடுவார்கள். எப்படி எப்படி? கணுப்பிடி வச்சேன், காக்காப்பிடி வச்சேன், காக்காய்க்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் சீமந்தம், பிறந்தகம் பேரோடு வாழ உடன் பிறந்தான் உசரமாய் வாழ. இன்னும் சில இடங்கள்ல இந்த பாட்டுல கூடுதலா சில வரிகள் கூட இருக்கலாம். உன் கூடு கலைஞ்சாலும் எங்க கூடு கலையாம காப்பாத்து. யார்கிட்ட? காகத்துக்கிட்ட. உன் கூடு கலைஞ்சாலும் எங்கள் குடும்ப கூடு கலையாமல் காப்பாற்று. புகுந்தகம் பொங்கி வாழணும், பிறந்தகம் பேர் சொல்லி வாழணும். இது பிறந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, அண்ணன் தம்பிக்கு மாத்திரம் இல்லை, புகுந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும், பிறந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும், மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். அது என்ன கணுப்பிடி? சகோதரர்களுக்காக மாத்திரம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கராந்தியை நாம் முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். மகர சங்கராந்தி என்று சொல்கிறோமே, அது என்ன? அது சூரிய கதிர்கள் மகர ராசிக்குள் நுழைகின்றன. மகர ரேகையிலே இருந்து கடக ரேகை வரைக்கும் இந்த கதிர்கள், இப்படி இருக்கிற கதிர்கள் மெல்ல 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 இப்படி வடக்கு நோக்கி வரப்போகின்றன. முதலில் மகர ராசியில் நுழைந்து அதற்கு பின்னர் வரிசையாக இருக்கக்கூடிய ராசிகள். சூரியன் நமக்கு ஒளி தருகிறான் என்று பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் எந்த செயலை செய்தாலும் முன்னோர்களை வழிபட்டு, ஏனென்றால் அவர்கள்தாமே எங்களுக்கு இந்த வழியை காட்டியிருக்கிறார்கள், எனவே அவர்களை வழிபட்டு செய்ய வேண்டும். இப்போது மறுபடியும் போகியிலிருந்து ஆரம்பிப்போம். முதல் நாள் இந்திரனுக்கு நன்றி, 2வது நாள் சூரியனுக்கு நன்றி, 3வது நாள் மாடுகளுக்கு நன்றி, 4வது நாள் சுற்றமும் நட்பும். இதற்கு இடையில்
பெரும் பொங்கல் பொங்கியான பின்னர் நாங்கள் யாரை நினைக்க வேண்டும்? எங்களுடைய பித்ருக்களை, எங்களுடைய முன்னோர்களை நினைக்க வேண்டும். பித்ருக்களின் திசை தென் திசை என்பதாக கணக்கு. தென்புலத்தார் என்று வள்ளுவ பேராசான் கூட சொல்கிறார் இல்லையா? இந்த சூரியன் இப்போது எங்கே இருந்து வருகிறான்? தெற்கு திசையிலே இருந்து வருகிறான். எனவே சூரியன் எங்களுடைய பித்ருக்களை பார்த்துவிட்டு வருகிறான். எங்களுக்காக அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு நன்மையை கொடுத்து விட்டு வருகிற சூரியனே உனக்கு நன்றி. எங்கள் முன்னோர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் வழிபடுகிறோம். முன்னோர்களை நினைத்து வழிபடுகிறோம். முன்னோர்களின் வம்சத்தை நினைத்து வழிபடுகிறோம். கணு என்று ஒரு வார்த்தை உண்டு. புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் 3 சுழி நா நூ போட வேண்டும். டன்னகர நா, அந்த நூ. இதற்கு என்ன பொருள்? கணு என்றால் வம்சம் என்று பொருள். கணுப்பிடி என்றால் வம்சத்தை வணங்குகிற, வம்சத்திற்காக பிடி வைக்கிற. காக்கைக்கு அன்னமிடுகிறோம் இல்லையா? கணுப்பிடியில் நம்முடைய முன்னோர்கள் காக்கை வடிவில் வருகிறார்கள் என்பதுதானே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து காகமே, இன்றைக்கு நாங்கள் மாடுகளுக்கு உணவிடப் போகிறோம், மாடுகளை கொண்டாடப் போகிறோம். இன்று காலையில் உன்னை, காகத்தை இல்லை, எங்கள் முன்னோர்களை வணங்கிவிட்டு. அப்படி முன்னோர்களை வணங்கும் போது கணுப்பிடி வைத்து விட்டு ஸ்நானம் செய்வார்கள். அதிகாலையிலேயே கணுப்பிடி வைக்கும்போது கணுப்பிடி வைத்து விட்டுத்தான் ஸ்நானத்திற்கு போவார்கள். ஆனால் சில இடங்களில் பார்க்கலாம், ஸ்நானம் செய்துவிட்டு கணுப்பிடி வைப்பார்கள், கணுப்பிடி வைத்து விட்டு மறுபடியும் ஸ்நானம் செய்வார்கள். என்ன பொருள் அதிலே? பித்ருகாரியம் செய்தால் அதற்கு பின்னர் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முறை உண்டில்லையா? எனவே இந்த காகத்திற்கு வைப்பது என்பதே நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை, அவர்களை வழிபடுவது. கணு என்பதாக இது இருந்திருக்க வேண்டும், வம்சம் என்று. ஆனால் காலப்போக்கில் பேச்சு வழக்கில் கணு என்பது கனு என்பதாக மாறிவிட்டது. இதை பெண்கள் செய்கிறார்களே என்றால் அதுதான் நம்முடைய பாரம்பரியம். ஒரு தந்தையினுடைய பெருமையை நிலைநாட்டுபவள் மகள். உமன் எம்பவர்மெண்ட் என்றெல்லாம் சொல்கிறோமே, ஹிமவானுடைய பெருமையை கொடியாக இருந்து உலகத்திற்கு காட்டுபவள் ஹிமவானுடைய மகளான பார்வதி என்று பாடுகிறார் ஆதிசங்கரர். பாருங்களேன், தந்தையினுடைய பெயரை வைத்துத்தான் மகளுடைய பெயரை குறிப்பிடுவார்கள். பர்வதனுடைய மகள் பார்வதி, ஹிமவானுடைய மகள் ஹைமவதி, மலையத்வஜன் மகள் மலைமகள், அலை அரசனுக்கு பிறந்தவள் அலைமகள், ஜனகருடைய மகள் ஜானகி, துருபதன் மகள் திரௌபதி, தக்ஷன் மகள் தாக்ஷாயணி, காத்தியாயர் மகள் காத்தியாயனி, பிருகுவின் மகள் பார்கவி. அப்படியானால் தந்தையின் வம்சத்தை புகழ்பெறச் செய்பவள், ஓங்கி நிற்கச் செய்பவள் மகள். எனவேதான் அந்த மகள் தன்னுடைய மூத்தோர்களையும் அதே சமயத்தில் தன் கணவனின் குடும்பத்து மூத்தோர்களையும் அந்த கணுப்பிடியின் வாயிலாக வணங்குகிறாள். பொங்கல் என்பது 4 நாட்கள் பண்டிகை என்று சொல்கிறோம். இந்த 4 நாட்களில் முன்னோர்களை வணங்குதல், சுற்றி இருப்பவர்களோடு மகிழ்ச்சியாக இருத்தல், சுற்றத்தோடும் நட்போடும் உறவு கொள்ளல், அதே சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளிடத்திலேயும் அன்பாக இருத்தல், அதை மீறி சுற்றி இருக்கிற அக்ரிணை பொருட்கள் என்று நாம் நினைக்கிற அந்த பொருட்களோடும் சமனாக இருத்தல், இந்த உலகிற்கு அப்பாற்பட்டு இருக்கிற கோள்களையும் கிரகங்களையும் கூட போற்றுதல். மொத்தத்தில் அண்டத்தை முழுமையாக போற்றுதல் இல்லையா? நம்மில் ஆரம்பித்து படிப்படியாக விரிந்து எல்லாம் அந்த இறைவன் என்கிற பார்வை மாத்திரமல்ல,
எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தால் அந்த பேலன்ஸ் சரியாக இருக்கும். கோள்களின் பேலன்ஸ் சரியாக இல்லை என்றால் நம்முடைய நாள் குன்றி போகும். சூரிய கதிர்களே இல்லாமல் 6 மாதத்திற்கு இருட்டாக இருந்தால் என்ன ஆகும்? எனவே கோள்களின் பேலன்ஸ், யூனிவர்சல் பேலன்ஸ், நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய பேலன்ஸ், இப்படி எல்லாவற்றையும் போற்றுகிற பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. வாருங்கள், பொங்கலை கொண்டாடலாம், கோலாகலமாக கொண்டாடலாம். பரிகாரத்தலம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரோடும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லை, ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.